எனக்கே சிரிப்பா இருக்கு. காவேரியில இன்னைக்கு நம்மளுக்கு தண்ணி என்ன பண்ண போற சார்? தமிழ்நாடு என்ன சார் பாத்துட்டு பாட்டிக்கு போனா தொடர்ச்சியா தண்ணீர் திறந்து விட முடியாதுன்னு உறுதியா சொல்றாரு கர்நாடக முதலமைச்சர். தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு என்ன? நீர்வளத்துறை அமைச்சரா உங்களோட நிலைப்பாடு என்ன? பதில் ஆஹா ஒண்ணு குடித்தாங்கய்யா ஒண்ணு குடித்தாங்கய்யா. சார் முதலமைச்சர் இது குறித்து உங்ககிட்ட ஏதாவது பேசியிருக்காரா? முதலமைச்சருடைய திட்டம் என்ன? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன் தெரியாமத்தால இங்க வந்து குத்த வச்சேன். காவிரி மேலாண்மை வாரியம் தண்ணீர் திறந்து விட சொல்லியும் திறந்து விட முடியாதுன்னு கர்நாடக முதலமைச்சர் கர்நாடகா போகும்போது நீங்களும் கூட போவீங்க சார். உங்களுடைய பதில் என்ன சார்? என்ன ஆலோசனை சார்? அவர் பரபரப்பா ஒரு இடத்திற்கு அவசரமாக சென்று கொண்டிருந்தார். அவர் இந்த துறையில அவருக்கு தெரியாது. அவர் எல்லாத்தையுமே சரியான நேரத்தில் பேசுவார். ஒரு இடத்துல அவசரமா போன ஒரு மனிதர்கிட்ட இடைநிறுத்தி, நீங்களே ஒரு இடத்துக்கு அவசரமா போறீங்க, ஒரு விழாக்கு போவீங்க, வேற எங்கேயாவது உங்களுக்கு ஒரு இயற்கையான ஒரு அவசரம் ஐயோ அதுக்கு தாண்டி போறேன் உங்களுக்கு குறுக்க புகுந்து அது மாதிரி செய்வது அது நல்லதில்ல. மற்றபடி அவர் இந்த துறை சார்ந்து அதிகாரிகளோடு கலந்து பேசி என்ன மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் அவர் பேசுவாரு. ஏன் அப்படி புழுனி பள்ளி பிறந்தவன்? எல்லாருமே பேசி பேசி கெடுத்தவர்கள் மத்தியில் பேசாமல் அவர் சத்தம் இல்லாமல் பல சாதனை செய்து கொண்டிருக்கிறார் எங்க அண்ணா ஆனந்த் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சி அடைத்து. இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சு. ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. மாப்பிளை என்ன இன்னொரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லு. போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸா பாருங்க, ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல. 30 லட்சம் மோசடி வழக்கில் தாவேகா நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். டாஸ்மாக் கடைகளுக்கு சரக்குகளை கொண்டு செல்லும் லாரி ஒப்பந்தம் பெற்று தருவதாக கூறி ரூபாய் 30 லட்சம் பெற்று மோசடி செய்த அருப்புக்கோட்டை நகர செயலாளர்கள் கார்த்திகேயன் மற்றும் சதீஷ்குமார் ஆகியோரை விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன் என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. சரியான ஆம்பளை ஏரியா கோயா ஏதோ ஏரியாக்கு வாயா நீ ஏரியா சொல்லு வாடா நீ வாடா ஓ ஏரியா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போடா. நீயா கண்டுபிடிச்சு வாடா. ஆஹா குழந்தை ரூபத்துல இப்படி ஒரு குள்ளக்கார பக்கியா. என்னடா நடக்குது இந்த நாட்டுல? இன்னைக்கு ஆகஸ்ட் 3 போலாமா வேணாமான்னு இருக்கீங்க. மறுபடியும் துபாய்க்கே போலாமா இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்கார்ந்து தொழில் பண்ணலாமா, மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. அதுக்கு அவர் அங்க இருக்க சிஎம் சொல்றாரு இப்ப நிலைமை சரியில்லை வராதீங்கன்ட்டு. இந்த பக்கம் வரக்கூடாது போடா. ஏன் ஓடுங்க அண்ணா, கர்நாடகிட்ட வேட்டைக்கார போய் வேட்டையாடுங்கண்ணா. அண்ணா நீங்க தானே வேட்டைக்காரன். நாங்கதான் ஊருக்குள்ள வந்தோடனே உன்னை விசாரிச்சு பாத்துமே, நீ ஒண்ணு இல்லையாம சும்மா அல்ல கட்டி அரைஞ்சிருக்கா மாப்ள. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். நீங்க என்ன பாட்டுனீங்க? யோ சினிமால பண்ற ஃபைட்லாம் நிஜ வாழ்க்கையில பண்ண முடியாதியா? ஆனா லவ் மட்டும் சினிமாவோட 10 மணிக்கு ரியல் லைஃப்ல பண்றீங்க. சினிமா வர வாழ்க்கை வரனா ஷைனிங் ஸ்டார் டைட்டில் கொடுத்த போதே வேணாம்னு சொல்ல வேண்டியதானே. ஆக்ஷன் ஸ்டார் அர்ஜென்ட் ஸ்டார் புரட்சி புயல். எந்த நாட்டுல புரட்சி பண்ணீங்க? கியூபாலியா இல்ல பொலிவியாலயா? போங்கண்ணா போய் பாடுங்கண்ணா. வேணும்னா டைலாக் எழுத்து கன்னடால போய் பாடுங்க. இங்க தமிழே தகராறு, இதுல தெலுங்கு வேறயா? ஓடுங்க தாவேக எல்லாரும் ஓடுங்க. ஓடு 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 ஓடுறாடே ஓடு ஓடுங்க தாவேக எல்லாரும் ஓடுங்க. ஓடு 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 ஓடுறாடே ஓடு எல்லாரும் ஓடுங்க. ஓடு 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 ஓடு. டிக் இல்லாம ஒரே ஒரு போட்டோ வெளியே வந்துச்சுன்னா போதும், பாதி கட்சி காலி ஆயிரும். குறிப்பா
பெண் தற்குறிகள். விளையாட்டு போட்டி கிரிக்கெட் IPL பார்க்க போறாரு. சரி போறாரு. குழந்தைக்கு உடம்பு முடியல. எவனாவது நல்ல தகப்பன் உடம்பு முடியாத குழந்தையை தூக்கிட்டு, சின்ன குழந்தையை தூக்கிட்டு IPL பார்க்க போவாங்க. நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். இவனுகிட்ட இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுக்குறிய அமைச்சர் பதவி, அவன் என்ன வெங்காயத்துல நிர்வாகம்? அப்படி கேளுங்க சார். ஒரு குழந்தைக்கு தகப்பனாக இருக்க தகுதியற்ற ஒருவனை எப்படா நீ மந்திரி ஆகுற? எப்படி மந்திரி ஆகுற? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. அப்ப இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ? திரைய ஒரு இதுல வச்சு அது எது கடன் அட்டையா? கடன் அட்டையில இப்படி நசுக்கிறாங்க. பின்னாடி ஒரு பொம்பளை குழந்தை அழுதுகிட்டா, உடம்பு முடியாத குழந்தைக்கு மாத்திர பின்னாடி ஒரு பொம்பளை சிரிச்சி அதை எவனா எடுத்திருக்கான். எடுத்துக்கிட்டு 500 ரூபாய் இதுக்கு கையில வருது. இப்படியே நகன்ற வேண்டியது ஐயா. மாத்திரை நசுக்கிறதுக்கு 500 ரூபாய்க்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த மாத்திரையை ஏன் நான் பொடியா நசுக்கிற? தண்ணியில போட்டு குழந்தைக்கு கொடுக்க. மாத்திரையை அப்படியே போட்டாலே கரைஞ்சிருமே, எதுக்கு நசுக்கிற? ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. இப்பதான் ஒரு செய்தியுடைய உண்மை தெரிய வருது. ஆகஸ்ட் 3ஆம் தேதியை குறி வச்சு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு போக திட்டமிட்டிருந்தாரு. கர்நாடகாவுல மழை கடந்த 10 நாளாவே பொழிச்சிட்டு இருக்கு. எப்படியும் ஆகஸ்ட் முதல் வாரத்துல கர்நாடகா கூடிய அத்தனை அணைகளும் நிரம்பும் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. தெரிஞ்சிடுச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா? ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஒருவேளை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அங்க போனாலும், அங்க போய் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் நடத்தாட்டலும் காவிரி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு வந்துதான் ஆகணும். கண்டு விட்டாளையா, சூட்சமத்தை கண்டு விட்டாளே. வெள்ளம் ஒருவேளை அங்க அணையை அவன் பூட்டிட்டான்னா பொத்துக்கிட்டு வெள்ளம் வந்துடும், தடுக்க முடியாது. இப்ப ஆகஸ்ட் 3ஆம் தேதி போற மாதிரி போய் பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி நடத்தி நான் தண்ணியை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு ஜிம்பரைக்கு பம்பா வேலை பாக்குறதுக்காக தான் 3ஆம் தேதி குறி வச்சு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அங்க போறது திட்டமிட்டிருக்காரு. சாதாரண ஆளே இல்ல, தாதாக்கலாம் தாதா. கூட்டமே என்ன டான்னு ஒத்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாம் மனசு மாறதுக்குள்ள அண்ணனை அள்ளி தூக்கி அமர்க்கலப்படுத்துங்கடா. ஆனா அதுக்கு முன்னாடியே அங்க கன்னட அமைப்புகள், மானமுள்ள கன்னட அமைப்புகள் பேனரை கிளிக்கிறது, போஸ்டரை கிளிக்கிறது, ஜனநாயக படத்துடைய பதாகை கிளிக்கிறது, சிறப்பு கட்டி விஜய் போஸ்டர் அடிக்கிறது. தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அரசியல் கொள்கையின் மீது, கருத்தின் மீது நமக்கு ஏற்பு இருக்கு இல்ல. ஆனால் தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர். அவருடைய ரேஞ்ச் என்ன தெரியுமா? மரியாதை என்ன தெரியுமா? அவர் வைகை புயல் தெரியுமா? அவர் ஒரு அடிப்படை புரிதல் இல்லாத, அடைப்பு அரசியல் தெளிவில்லாத, அரசியல் என்னன்னே தெரியாத, எந்த விதமான நோக்கமும் தெளிவும் இல்லாத, ஒரு கொள்கை இல்லாத, ஒரு கூமுட்டத்தனமான அரசியல் பண்ணணும். ஆனாலும் அவர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர். அவன தெருவுல மேற சூரியனாயா, எதையோ திங்கிற பண்ணியா, பொதி சமூக கழுவியா? இல்ல அந்த ரெண்டே ரெண்டு இல்ல ரொம்ப எல்லாமே போகுது. அது இன்னொன்னு ரொம்ப நாடு பரதேசி. என்னை அசிங்கமா பாராட்டினா போதும், மூல பஞ்சாயத்தை தீத்து விடு. அது மாத்திக்கிறது அவரை நாம முசிக்கலாம், ஆனா வேற எவனா முசிச்சா நாம கேட்போம். எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படிதான்டா பண்ணுவேன், என்னடா பண்ண முடியும்? மக்கள்கிட்ட எனக்கு எப்பவுமே இது கேள்வி பதிலாக சொல்லும். மக்கள்கிட்ட எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங் ஃபேக்டராக இருக்கிறது, ஒருத்தர்கிட்ட ஒரு 1000 கோடி ரூபா சொத்து இருக்கும். அவர் ஒரு ஸ்டேஜ் மேலே ஏறி நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஒன்று பேசுவார். அவங்க எமோஷ்னலாக ஆகி அவங்க வந்து நின்று அவன் பாவம்பான்னு சொல்லுவாங்க. யாரடா சொல்ற? அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் போய் சொல்லி உங்களை நான் ஏமாற்ற மாட்டேன். அது எனக்கு ரொம்ப பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்கும் அவங்ககிட்ட. ஸோ ஒரு பெரும் கருணை வந்து மக்கள்கிட்ட இருக்கு. அவங்ககிட்ட இருக்கிற அந்த பெரும் கருணை வந்து அவங்கள ஆள்றவங்க கிட்ட இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா